வெல்கம் டு ட்ராவல் டு கேக்கு. நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அது வந்து ஃப்ரெண்டோடைய இடம் தான். அவங்கள கேட்டோம், சரி நீங்கள் எதுனா ஒன்று போட்டுக்கோங்க, மழை நல்லா பேஞ்சிருக்குல்ல, என்ன போடலாம் அப்படின்னு. போன டைம் மொச்சக்காய் போட்டிருந்தேன். இந்த டைம் மொச்சக்காய், துவரை, காரமணி போடலான்னு சொல்லிட்டு அம்மாவும் நானும், அம்மா சொக்கனாபுரத்தில் இருக்காங்க. அம்மா தான் ஃபஸ்ட் டைம் பண்ணாங்க. அம்மா, நான், அப்புறம் அக்கா, அந்த அக்கா எல்லோரும் சேர்ந்து இதெல்லாம் விதைக்க போகிறோம். காலையிலேருந்து அவங்க வேலை தான். நான் இப்போ தான் வந்துட்டு இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. டிராக்டர் வச்சு ஓட்டி கொடுத்தாரு ஒரு அண்ணா. அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மொச்சக்காய் போட போகிறோம். மொச்சக்காய் வந்து இந்த டைம் வந்து ரொம்ப சீசனு, அதனால் இந்த ஊர் இப்போ இது சொல்லுவாங்க ஆடிப்பட்டம், அது போட போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இது நம்ம ஊரில் வந்து பெரும்பேர் சொல்லுவாங்க கிராமத்தில். இந்த ஊரில் வந்து ஒசூரில் காரமணி இது பேர். இது வந்து துவரை. இது நாட்டி துவரை இருக்குது. இது வந்து இந்த ஊரில் மலை துவரை சொல்லுவாங்க. இந்த துவரை. அப்புறம் இது மொச்சக்காய் சொல்லுவாங்க, அவரைன்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ போடணும். இந்த காய் தான் இப்போ போடுறோம் நம்ம. போடியாம்மா, நீ போடுமா ஃபஸ்ட்டு. இப்போ விதை போட போகிறோம். அம்மா எத்தனை கிட்ட கொஞ்சம் தூரமே போடுமா. இங்கே பாரு, இங்கே ஒன்று போட்டிருக்கேன். என்ன பாரு. இப்போ வந்து இன்னைக்கு மொச்சக்காய் இதை பாருங்க, இந்த அவரை போடுறோம். இது நம்ம ஊரில் மொச்சக்காய் சொல்கிறாங்க. இங்கே என்னம்மா சொல்லுவாங்க? இங்கே அவரைக்காய். ஏம்மா மண்ணு தள்ளின்னு வரணுமா? நீ இப்போ தொல்லாத, நான் தள்ளிக்கிறேன். சரி, என்னம்மாம்மா கரெக்டாக பிடிச்சியா? சரி. இப்போ துவரை போட்டிருக்கோம், ஃபுல்லு துவரை போட்டிருக்கோம். போன டைம் துவரை போட்டு நல்லா காய், சரியான காய் காய்ச்சிது. இப்போ திரும்ப அதே பண்ணியிருக்கோம். மழை வரும். இனிமேல் மழை வந்துச்சுன்னா தண்ணி ஊற்ற வேணாம், மழையிலே விளைஞ்சிரும். அம்மா வச்சு சொக்கனாதபுரம் ஃபுல்லாக பார்க்கணும். ஆமாம், இப்போ அவரைக்காய் போட்டுட்டு இருக்காங்க. ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இடம். பக்கத்தில் வந்து அவங்களை கேட்டுட்டு கொஞ்சம் பண்ணிக்கலான்னு போட்டுட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது. இன்னைக்கு கிளைமேட்டும் நல்லா இருக்குது. ஒசூர் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஊரெல்லாம் ஃபோன் பண்ணால், அம்மா எங்கள் ஊரில் மழையே இல்லைம்மா, வெயில் அடிக்குதுமானு. எங்கள் ஊரில் வெயிலே இல்லைம்மா, மூடிக்கிட்டே இருக்குது, மானம் மூடிக்கிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. அக்கா, உங்கள் பேர் அக்கா? மஞ்சக்கா. அவங்கள சொக்கனாதபுரம் தான். மஞ்சக்கா. மஞ்சக்காவும் அம்மாவும் 2 பேரும் வந்தாங்க காலைல. பில்லு நிறைய பில்லு க்ளீன் பண்ணி பேர் எவ்வளோ பில்லு எல்லாம் எடுத்துருக்காங்க. இப்போ நான் அவரைக்காய் நம்ம ஊரில் மொச்சக்காய். இப்போ மொச்சக்காய் போட போகிறேன். இவ்வளோ தூத்து கொண்டு போடணும் இல்லைம்மா? விவசாயத்தை எங்க நீ போய் விவசாயம் பண்றேன்னு கேட்க போறாங்க. நீ வீடியோ போட்டுனா இந்த குமாரி எங்க போறாலும் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஒண்ணு மாடி தோட்டம் பண்றா, இல்லைன்னா விவசாயம் பண்றா அப்படின்னு கேட்பாங்க. இல்லையம்மா? மாடு கட்டி மாயவரம் ஏற்பு. அப்புறம் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். கம்பு, இது சோளம், வெள்ளைச்சோளம். இப்போ இதுவும் கொஞ்சம் போடுறோம். ஏன்னா நம்ம கிளி மீனாட்சி விடுறால, நம்ம மீனாட்சிக்காக இதெல்லாம் போட்டு விட்றோம். அந்த பக்கம் போட்டு வச்சிருக்கேன்.
இப்போ வந்து நம்ம பழைய வீட்டில் வந்து நான் அரிசி வைக்குவேன். அரிசி வச்சுன்னா அப்போ கிளி நிறைய வரும். எங்கள் அம்மா வந்து எல்லா கிளியும் கூப்பிட்டு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, வந்து எல்லாம் சாப்பிட்டு இருந்தது. இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிளி என்னோட கிளி ஓடி போச்சு இல்லையா, எல்லாம் அவன் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க புது வீட்டாண்ட. இங்கே வந்து நான் வந்து சோளம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நிறைய வந்து சாப்பிட்டு பழகிட்டா. போன முறை துவரெல்லாம் நிறைய சாப்பிட்ருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கம்பு சோளம் விதைக்க போகிறேன். விதைச்சோம்னா திரும்ப எல்லா கிளியும் வந்து சாப்பிடும் இல்லையா, அதனால சரி அம்மாவும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றாளா, அதனால இப்போ கம்பு சோளம் போட போகிறேன். நிறைய ஐட்டம் போட்டாச்சு, அவளுக்கு தேவையான ஐட்டம்லாம் போட்டோம். துவரை ரொம்ப பிடிக்கும், துவரை போட்டாச்சு, அவரைக்காய் போட்டுருச்சு, அப்புறமா மொச்சக்காய் போட்டுவிட்டேன், கம்பு போடுறேன், சோளம் போடுறேன். நிறைய கிளி வருது இப்போ எங்கள் வீட்டுக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா கிளி வரலன்னா ஒரு இதாக இருந்துச்சு, இப்போ எல்லா கிளி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வாங்க போடலாம் வாங்க. இப்போ வந்து எல்லாமே இப்போ இந்த ஆடிப்பட்டம் சொல்லுவாங்க. ஆடி மாதம் விதை விதைக்கணும்னு சொல்லுவாங்க எப்பயுமே. ஆடி மாதம் விதைச்சோம்னா ஆடி ஆவணி புரட்டாசியில் அதெல்லாம் ஐப்பசியில் மழை ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, நல்ல விளையும். ஆடிப்பட்டம் எப்பயும் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நான் ஒசூரில் இருக்கேன். நான் வந்து இப்போ எங்கள் வீட்டாண்ட வந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துல கேட்டுட்டு நான் விதைக்கிறேன். போன முறையும் நான் மொச்சக்காய் போட்டிருந்தேன், ரொம்ப நல்லா காய்ச்சிது மொச்சக்காய் துவரெல்லாம். இப்போ அதேமாரி வந்து இப்போ துவரை போட்டிருக்கேன், மொச்சக்காய் போட்டிருக்கேன், காராமணி போட்டிருக்கேன், கம்பு போட்டிருக்கேன், சோளம் வரைச்சிருக்கேன், அப்புறம் சூரியகாந்தி போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டிருக்கோம். கிளி வருது, என்னுடைய அம்மு வந்து வரா, அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரா. அந்த வீட்டில் அரிசி வச்சுருந்தோம், இங்கே வந்து நான் அரிசி எதுவும் வைக்கல. இப்போ இந்த காயெல்லாம் இருக்கும்போது போன வருஷம் நிறைய கிளி வந்தது. இப்போ திரும்ப போடுறேன், நிறைய கிளி வருது, நிறைய சாப்பிடுது. அதனால் இப்போ எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாம் செடி வர பார்த்து ஒரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா டைம் இல்லை வீடியோ போடுறதுக்கு. மாமாவுக்கு டைம் இல்லை, அவர் வேலைக்கு போகிறதெல்லாம் டைம் கிடையாது. இனிமேல் தொடர்ந்து போடுற வீடியோ. பாய்.